வீட்டில் ஒத்த பெண்ணாக வலம் வந்தால் நம் பெற்றோர்கள் நம்மை செல்லமாக வளர்ப்பார்கள். நமக்கு தேவையானதை அனைத்தும் நமக்கு கொடுப்பார்கள். அதே நேரத்திலே வீட்டில் 10 ஆண்களின் நடுவிலே ஒரு பெண் பிறந்தால், அதுவும் ஆணாதிக்கம் நிறைந்த சமுதாயத்திலே அந்த பெண் பிறந்தால், அந்த பெண்ணின் நிலைமை என்னவாகும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். பெண்ணிற்கு நிறைய சுதந்திரம் தடைப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்க தாரகையாக, மணி மகுடமாக லேயா யாக்கோபின் மூலமாக பிறந்த ஒரே மகள்தான் தீனா. இந்த தீனாவின் குடும்பம் ரொம்ப குறிப்போடு தீனாவை வளர்த்தார்கள். அவர்கள் எபிரேய குடும்பம் ஆனதால் கடவுளுக்கு பயந்து தங்கள் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதிலும் பெண்ணாக பிறந்த தீனாவுக்கு அதிகமான கட்டுப்பாடுகள் இருந்தது. இன்றும் அந்த நிலைமைத்தான் பெண்களுக்கு ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த கட்டுப்பாட்டை மீறி தீனா ஒரு நாள் அந்நாட்டு பெண்களை பார்க்க, அவர்களோடு நல்ல உறவை ஏற்படுத்த வெளியே புறப்பட்டு போகிறாள். ஆனால் தீனாவின் வாழ்வில் மறக்க முடியாத நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுகின்றது. தீனா போய்கொண்டிருக்கும் போது ஆமோரின் மகனும் அந்நாட்டின் தலைவனுமான செக்கேம் அவளை கண்டு தூக்கி சென்று அவளுடன் உறவு கொண்டு சிறுமைப்படுத்துகின்றான். இதை குறித்து அவள் மிகவும் கவலைப்படுகின்றாள். செக்கேம் யாக்கோபின் மகள் தீனாவிடம் காதல் கொண்டு அவளது மனத்தை கவரும் வகையில் பேசுகின்றான். இன்றைய காலத்திலும் பல இளம் பெண்கள் தங்கள் பெற்றோரிடத்தில் இருக்கிற பாசத்தை உதறிவிட்டு, அந்த பாசம் வேறு மனிதரிடத்தில் கிடைக்கும் போது அதை நம்பி ஏமாந்து வாழ்க்கையை தொலைக்கிற இளம் பெண்கள் இன்று ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். ஆம், தீனா வாழ்வில் ஒரு அதிசயம் என்னவென்றால், செக்கேம் தீனாவை மனம் முடிக்கிறேன் என்று சொன்னதுதான். செக்கேமின் தந்தை இந்த திருமணத்தில் சம்மதம் சொல்கின்றார். ஆனால் இதை கேள்விப்பட்ட தீனாவின் தந்தை யாக்கோபு இந்த நிகழ்ச்சியை குறித்து மனம் உடைகின்றார். யாரிடமும் சொல்லக்கூடாது என்று நினைத்திருந்தார். ஆனால் அவருடைய மகன்களுக்கு தெரிய வர அவர்கள் துன்பமும் கடும் சீற்றமும் கொண்டனர். அது மட்டுமல்லாமல் இது குடும்ப கௌரவம் சார்ந்த விஷயமாக அவர்கள் கருதினர். தீனா உடலளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது முக்கியமாக கருதவில்லை. எது முக்கியம் என்றால், யாக்கோபின் குடும்பத்தின் கௌரவம், வீட்டில் இருந்த மற்ற ஆண் மக்களுடைய கௌரவத்தை அது சிதைத்து போட்டது. இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுடைய மகன்கள் காதில் எட்டவே அவர்கள் கொதித்தெழுந்தனர். இந்த நேரத்தில் செக்கேமின் தந்தையும் தீனாவின் தந்தையும் அவர்களின் திருமணத்திற்கு சம்மதம் செய்கின்றனர். தீனாவிற்கு நன்றாக தெரியும், ஒரு எபிரேய குடும்பம் வெற்றின மக்களோடு எந்த ஒரு உறவையும் வைக்க மாட்டார்கள். தன்னை கண்டிப்பாக செக்கேமுக்கு மனம் முடித்து தர மாட்டார்கள் என்பது தீனாவிற்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் தீனா எதிர்பார்க்காதபடி அவர்கள் திருமணத்திற்கு தீனாவின் அண்ணன்கள் சம்மதிக்கின்றார்கள். எபிரேய முறைப்படி அனைவரும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் விடுக்கின்றார்கள். இப்படி செய்யவில்லை என்றால் பெண்ணை நாங்கள் தரமாட்டோம் என்று உறுதியாக சொல்லுகின்றனர். இதனால் செக்கேமுக்கும் அவருடைய தந்தைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதன் மூலம் யாக்கோபின் சொத்தில் பங்கு கிடைக்கும் என்று மகிழ்ச்சி அடைகின்றனர். தீனாவிற்கு ஒன்றும் புரியாமல் இருக்கின்றார். தன் அண்ணன்களின் வஞ்சக திட்டத்தை உணராமலேயே இருக்கிறார்.
செக்கேமும் அவரது தந்தையும் அங்கிருந்த அனைவரிடமும் விருத்த சேதனம் செய்ய சொல்கின்றார். விருத்த சேதனம் முடித்த 3வது நாள் வேறு வழி தெரியாமல் யாக்கோபு மனம் முடிக்க ஒத்துக்கொள்கின்றார். இந்த நிலைமையை பயன்படுத்தி தீனாவின் அண்ணன்கள் தங்கள் திட்டத்தை அரங்கேற்றுகிறார்கள். விருத்த சேதத்தினால் ஏற்பட்ட உடல் பலவீனத்தினால் எல்லா ஆண்களும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது தீனாவின் அண்ணன்கள் லேவியும் சிமியோனும் வாளை எடுத்து கொண்டு சந்தேகம் எழாதபடி நகருக்குள் புகுந்து அனைத்து ஆண்களையும் வெட்டி வீழ்த்துகின்றனர். அவர்கள் ஆமோரையும் அவன் மகன் செக்கேமையும் வாளினால் வெட்டி வீழ்த்திய பின் தீனாவை செக்கேம் வீட்டினின்று அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அதன் பின் யாக்கோபின் புதல்வர்கள் வந்து வெகுண்டவர்களின் சடலத்தின் மீது மிதித்து சென்று தன் சகோதரியை தீட்டுப்படுத்தி அந்நகரை கொள்ளையிட்டனர். இதை அறிந்த யாக்கோபு அவர்களிடம், நீங்கள் என்னை தொல்லைக்கு உட்படுத்தி விட்டீர்கள். இந்நாட்டில் வாழ்வோரிடத்திலும் கானானியரிடத்திலும் என்னை இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்று மனம் நொந்து அழுகின்றார். ஆம் வாழ்ந்தவர்களே, இது ஒரு ஆணவ கொலை. தங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு நடந்த கொடூரத்தால் அண்ணன்கள் செய்த மாபெரும் செயல். தங்கள் குடும்ப கௌரவத்திற்காக அவர்கள் செய்த விபரீத செயல். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தீனாவின் வாழ்வை பார்த்தோமே என்றால் ஆரம்பத்தில் இருந்தே அவளுடைய உணர்வுகள் மதிக்கப்படவில்லை. தான் கற்பழிக்கப்பட்டது என்ற உணர்வு இருந்தாலும், அதனால் ஒரு வாழ்வு வரப்போகிறது என்ற மகிழ்ச்சியிலே இருந்தாலும், அந்த வாழ்வு தன்னுடைய சகோதரர்களால் இழந்ததை நினைத்து எதிர்காலத்தை இழந்ததை நினைத்து கவலைப்படுகின்றாள். ஆம், இன்றும் பல பெண்கள் வாழ்வு திசை மாறி போகிறது. இன்றும் பல இளம் பெண்களின் வாழ்வு திசை மாறி போகிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சில மனிதர்களின் விபரீத செயல்களால் பெண்களின் உணர்வு மதிக்கப்படவில்லை. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் பெண்களை சுதந்திரமாக இருக்க விட வேண்டும். பெண்களை ஒரு நல்ல உறவோடு வழிநடத்த வேண்டும். பெண்களுக்கு தனி சுதந்திரம் கொடுக்க வேண்டும். ஆணாதிக்க நிலைமை அறவே இந்த சமுதாயத்திலே மாற வேண்டும். இந்த யாக்கோபின் மகள் தீனாவின் வாழ்வு நம் வாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். பிரச்சனைகளை விட்டு நம்முடைய குடும்பத்திலே ஒரு நல்ல உறவோடு வாழும்போது இதே மாதிரியான பிரச்சனைகளை நாம் சந்திக்க மாட்டோம். பெற்றோருக்கு உகந்த பிள்ளையாக வலம் வருவோம். இந்த எண்ணத்திலே நம் சமுதாயத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களின் உணர்வுகளை மதித்து வாழ்ந்திட, நம் வாழ்வை வளம்படுத்திட சிந்திப்போம், செயல்படுவோம்.